ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த 10 பண்டலுடைய கடைசி பேக், 10 ரோலுடைய கடைசி பேக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிங்க் வித் பர்பிள் அப்படின்ட்டு. அந்த கூட தான் இது 2 ரோல் கூட. இது எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. 3x3ன்ற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா, கிராஸ் கட் கூட தான். உள்ளே பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ இதோடைய மெஷர்மெண்ட்ஸுங்களை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நான் மொத்தம் பிங்க்கில் பார்த்திங்கன்னா 26 ஒயர் 8 அடிக்கு கட் பண்ணியிருக்கிறேன். 26 ஒயரை பார்த்திங்கன்னா 8 அடிக்கு கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பர்பிள் பார்த்திங்கன்னா 24 ஒயரு 24 ஒயரை 8 அடிக்கு கட் பண்ணியிருக்கிறேன். பிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒயரை எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கிறோம். அதை நாங்கள் போடும்போது எப்படின்னா, இந்த 3x3ன்னு போடுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டில் போடும்போது இந்த பிங்க்கு தான் போட்டது. ஸோ மொத்தம் 2 பிங்க்கு தான் போட்டேன். 2 பிங்க்கு போட்டுட்டு இங்கே 3, அப்புறம் 3 பர்பிள், 3 பிங்க்கு, அகைன் 3 பர்பிள், 3 பிங்க்கு, 3 பர்பிள், 3 பிங்க்கு, 3 பர்பிள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் 2 பிங்க்கு தான் வரும். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த கார்னர் திருப்புறோம் தெரியுங்களா, இந்த கார்னர் திருப்புற இடத்துல தான் ஒரு இதாக இருக்குது. அதை வச்சு தான் இந்த இடத்துல 2 பிங்க்கு போட்ட இடத்துல எப்படி 3 வந்தது அப்படின்றத நம்ம இப்போது கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இந்த பிங்க்கு இந்த லாஸ்ட் ரோ இருக்குது இல்லையா, இந்த லாஸ்ட் ரோவில் இப்படிக்கா எடுத்துன்னு வந்திங்கன்னா இந்த பிங்க்கு 3 முடியுது, 2 முடியுது. இந்த 3, இந்த 1, 5 முடிஞ்சிட்டு இது 6வது பிங்க்கு வரும். அப்புறம் இந்த 7வது பிங்க்கு உள்ளே விட்டுறோம், உள்ளே மடிச்சிக்கணும். அப்புறம் 8வது பிங்க்கு, இந்த 6யும் 8யும் சேர்த்து தான் நம்ம ஒரு நாட் போடுறோமே. ஓகேங்களா, 6யும் 8யும் சேர்த்து தான் ஒரு நாட் போடுறோம். அதுதான் நமக்கு டர்ன் திருப்பத்துக்கு யூஸ் ஆகுது. இதை பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளவே மடித்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இது வரைக்கும் ஒயரை சொருகிட்டு கட் பண்ணிவிடுவோம். சில நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா, இந்த 7 and 8 ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இது ரெண்டும் ஒரே ஒயராக கன்சிடர் பண்ணிக்கிட்டு 7 and 8ம் ஒரே ஒயராக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 6th ஒயரோடு சேர்த்து ஒரு நாட் போடுவோம். அப்போ தான் இந்த நாட் பார்த்திங்கன்னா ரொம்ப தடியாக வரும். அந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். எது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குதோ அதை நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு போடலாம். சரிங்களா, அந்த மாதிரி தான் நான் 6 and 8ல் டர்ன் திருப்பி இருக்கிறேன். 7th உள்ளே மடித்து விட்டுட்டு 6 and 8ல் டர்ன் திருப்பி இருக்கிறேன். 4 கார்னர்லேயும் பார்த்திங்கனாலுமே 6 and 8 பிங்க்கில் தான் முடிச்சிருக்கு. முடிச்சுட்டு இப்படி திருப்பி வரும்போது, இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா 6 and 8ன்ட்டு, இது ரெண்டுத்தையும் மடித்து ஒரு நாட் போடும் போது இந்த ஒயர் இப்படி டேர்ன் ஆகுதா, டேர்ன் ஆகும்போது நமக்கு இங்கே 3rd row ஒன்று வந்துடும். அதனால் எல்லாமே 3:3 அப்படின்ற மாதிரியே வந்திருக்கும். ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 30 நாட்டு போட்டிருக்கேன். எத்தனை நாட்டுனா 30 நாட்டு போட்டிருக்கேன். இங்கே இடத்துல திரும்புது இல்லையா, இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 உள்ள ஒன்று 30 வரைக்கும் போட்டுட்டு ஒரு நாட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் போட்டுட்டு ஒரு நாட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. நான் 30 வரைக்கும் எதுக்கு ஒயர் வேஸ்ட் ஆக்கணும், அவங்க 2 சுற்று கொஞ்சம் பெருசாக வந்தாலும் பரவாயில்லன்னாங்க. எனக்கும் ஒயர் வேஸ்ட் ஆக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால் ஒரு 2 சுற்று நல்லா உள்ளே போட்டு விட்டுட்டு, அப்படி இருந்தும் நான் சொருவியே 7-8 நாட்டுக்கு கிட்ட உள்ளே ஒயர் சொருவி இருக்கிறேன். இது தெரியுதுங்களா உங்களுக்கு, ஃபுல்லாகவே எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நல்லா கிளியராக உள்ளே சொருவி வச்சுருக்குறோம். எந்த ஒரு இடத்துலையுமே பிசுறு இருக்காது. கிளியராக இருக்குங்களா?
அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கூட. கொஞ்சம் ஹைட்டாகவும் வந்திருக்குது. நம்ம நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஹைட்டாக வந்திருக்குது கூட. அதில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடி பார்த்திங்கன்னா புடிக்கு வந்து 2 ஒயர் வச்சு தான் போட்டிருக்கிறது. பர்பிளில் 1 அப்புறம் பிங்க்கில் 1. இது பார்த்திங்கன்னா 7 அடியில் எடுத்திருந்தேன் நான். 7 அடியில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 ஒயர் கொடுத்துருக்குறேன். அதாவது வந்து மொத்தமாகவே உள்ளே 6 ஒயர் இருக்கும். பெண்ட் பண்ணி எடுத்து போகிற 6 ஒயர் கிடையாது. மொத்தமாகவே உள்ளே வந்து 6 ஒயர் கொடுத்துருக்குறேன். ஸோ புடியும் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. புடி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே வரைக்கும் நல்லா அழகாக இறக்கி வச்சு போட்டிருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு 3 நாட்ஸ் வந்திருக்கு. 4, 5, 6 நாட்ஸுக்கு கீழே வந்து நான் புடி போட்டிருக்கேன். இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சும் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒவ்வொரு புடியோட பக்கத்துக்கும் 2 நாட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த சைடும் போட்டிருக்கோம். ஸோ நல்லா அழகாக வந்திருக்கு. அவங்களுடைய இது 10 ரோல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 10 ரோலில் இது லாஸ்ட்டு கூட முடிஞ்சிடுச்சு. இது எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். வேணும்னாலும் இது எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி நான் சிங்கிள் வீடியோவே உங்களுக்கு நான் அடுத்ததில் நான் போடுறேன். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கூட ஆர்டர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கூடையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.